ஒரே ஒரு டிராப் இருக்கு. அதை முடிச்சுட்டு ஹாஃப் அன் ஹவர்ல சிவன் பார்க் பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு. நான் நேரா அங்க வந்துடுறேங்க. நீங்களும் அங்க வந்துருங்க. சரிங்க, நான் வரேன். ஹலோ, நான் விஜய் பேசுறேங்க. சார் சொல்லுங்க சார். நான் கேப் புக் பண்ணிருந்தேன். இப்போ எங்க இருக்கீங்க? சார் நான் அன்பு நகர் 1வது தெருல இருக்கேன் சார். கரெக்டா தான் வந்திருக்கீங்க. அந்த தெருவுல கடைசியா வாங்க, நான் வெளியில நிக்கிறேன். ஓகே சார், நான் வந்துடுறேன். டாடா, இப்போ நம்ம எங்க போறோம்? நம்ம ஒரு கடைக்கு போய் டாய்ஸ் எல்லாம் வாங்கணும்ல, அங்க போறோம். ஓ, அங்க போறோமா டாடா? சரி. அந்த டாய் ஷாப் ரொம்ப தூரமா ஆச்சே. போற வழி முழுக்க மல்லிமோ தேடிட்டே போலாம். ஜாலிதான். சாமி, எப்படியாவது மல்லிமாவை எனக்கு காட்டுங்க சாமி. டாடா, கார் வந்துருச்சு. வா. அங்கிள், நீங்களா? பாப்பா நீங்களா? வெண்பா குட்டி, எப்படி நீங்க இங்க? இது உங்க வீடா? ஆமா அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க செல்லம்? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். நானும் நல்லா இருக்கேன். எப்படி வெண்பா உங்களுக்கு தெரியும்? அது வந்து அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனல, இந்த அங்கிள் தான போலீஸ் ஸ்டேஷன்ல டிராப் பண்ணாரு. ஆமா சார். நான் ரொம்ப நேரமா கை காமிச்சிட்டே இருந்தேன்டா. யாருமே வண்டி நிறுத்தல. இந்த அங்கிள் தான காரை நிறுத்தி கூட்டிட்டு போனாங்க. இந்த அங்கிள் தான ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சார் எதுக்கு சார் தேங்க்ஸ்லாம்? வாங்க சார், கார்ல போயிட்டே பேசலாம் வாங்க. சார் நீங்க அம்ச்சிங்களா அந்த லொகேஷன், அங்கேயே போயிடலாம்ல சார்? ஆமாமா, அங்கே போய். சரி வாங்க ஏறுங்க. போ வெண்பா, உள்ள போய் உட்காரு போ. சரி போலாங்க. சார் நான் அன்னைக்கு ஒரு பிக்கப்புக்காக போயிட்டு இருந்தேன் சார். பார்த்தா நம்ம பாப்பா கையை காமிச்சு நின்றுட்டு இருந்தது சார். நான் வேற அவசரமா போயிட்டு இருந்தேனா, அதுக்காக சின்ன குழந்தைய அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமா சார்? இறங்கி என்ன பாப்பான்னு கேட்குறேன், போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொல்றா. எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு சார். எதுக்கு பாப்பா போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொல்லி கேட்டா, அம்மாவை காணோம், கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லணும்னு சொல்றா சார். அட வேணாம் பாப்பா, வீட்டுக்கு போலான்னு சொல்றேன், மாட்டேன்றா. ஆனா சார் உங்க பொண்ணு பயங்கர புத்திசாலி சார். வீட்டு அட்ரஸ் சொன்னா நான் எங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுருவேன்னு சொல்லிட்டு அட்ரஸும் சொல்ல மாட்டா, போன் நம்பரும் கொடுக்க மாட்டா சார். அந்த இடத்துல ரவுடி பசங்க வேற இருந்தாங்க சார். வெண்பாவை அப்படியே விட்டுட்டு போக மனசே இல்லை சார். அதான் சார் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுட்டேன். என்னைய மன்னிச்சிருங்க சார். சச்சா, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஒரு பெண் குழந்தைய தனியா விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு நீங்க எனக்காக எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. இந்த மனசுக்கு எத்தனை பேருக்கு வரும்? நீங்களும் ஒருவேளை எனக்கு கூட்டிட்டு போகலனா என்ன நடந்திருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. தேங்க்யூ சோ மச்ங்க. ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் அங்கேயே இருந்து அந்த பிரச்சனையை முடிச்சு தான் சார் போயிருப்பேன். ஒரு பக்கம் கஸ்டமர் வேற வெயிட்டிங்கு, அதான் வேற வழி இல்லாம குழந்தைய அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் சார். அந்த இன்ஸ்பெக்டர் நல்ல மனுஷன் சார், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அவர் பத்திரமா குழந்தைய வீட்டில் போய் சேர்த்துருவாருன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். அன்னைக்கு ராத்திரியே நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டேன்னு அவரே சொன்னார் சார். அதுக்கப்புறம் தான் சார் நான் சாப்பிடவே ஆரம்பிச்சேன். நீங்க எல்லாருமே ரொம்ப பொறுப்பா நடந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஒரு பெண் குழந்தை எங்கேயோ பரிதவிச்சு நிக்குதுன்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூட நிக்கணும். எனக்கு காலம் அப்படிதான் இருக்கு. ஆமா சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். சாரி சார், ஒரு முக்கியமான போனு, நான் பேசிக்கிறேன் சார். தாராளமா பேசுங்க. என்னங்க எங்க இருக்கீங்க? நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேங்க. அப்படியா? அது பக்கத்துல தாங்க ஒரு டிராப் இருக்கு. இன்னும் 2 நிமிஷத்துல
நான் உங்களை இறக்கி விட்டுருவேன். நீங்க அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். என்ன அரவிந்த், முக்கியமானவங்க கால் பண்ணாங்க போல, உங்க முகமே மாறிடுச்சு. ரொம்ப மரியாதையா வேற பேசுனீங்க. ஆமா சார், அவங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சார். ஓ அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ்ங்க. கங்க்ராச்சுலேஷன் அங்கிள். தேங்க்யூடா செல்லக்குட்டி, தேங்க்யூ சார். சார் சாரி சார், வெண்பா அவங்க அம்மாவை காணான்னு சொன்னாங்கல்ல, கிடச்சிட்டாங்களா சார்? எங்க சார் போயிருந்தாங்களா? இல்ல அங்கிள், அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஃபோனும் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஃபோன் பண்ண எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. தேடிக்கிட்டு தான் இருக்கோம் அங்கிள். கேட்கவே கஷ்டமா இருக்கு சார். ஒரு குழந்தைய இப்படி தவிக்க விட்டுட்டு போக எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல சார். சார் தப்பா எடுத்துக்கலனா வெண்பாவோட அம்மா போட்டோ எனக்கு ஃபோனில் சென்ட் பண்ணுங்க சார். ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு சவாரி போறேன் சார். என் கண்ணில் பட்டாங்கன்னா உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் சார். அங்கிள் எனக்கு உங்க கார்ல. வெண்பா கொஞ்சம் அமைதியா இரு. சார் குழந்தை தானே சார், பேசிட்டே வரட்டுமே. இல்லைங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னீங்க குழந்தைய தவிக்க விட்டு போனாங்கன்னு. போனவங்க மனசு மாதிரி எப்போ வரணுமோ வரட்டும். நீங்க தேடிலாம் சிரமப்பட வேண்டாம். சரி சார், சாரி சார். மல்லிமாவை பாக்குறதுக்காக தான் டாடாவை கூட்டிட்டு சுத்துறேன். வீட்டுக்கு போறதுக்குள்ள மல்லிமாவை நான் பாத்துருந்தோம் சாமி. வெண்பா என்ன வெளியில பாத்துக்கிட்டே வர? எதையோ தேடுற மாதிரி தெரியுது. நான் யாரையும் தேடல டாடா, சும்மா சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு வரேன். வா வெண்பா, பாத்து. வா. உங்களுக்கு எவ்வளவு பே பண்ணும்? இதை பார்க்குறேன் சார். சார் இந்த அமௌண்ட்டு ஸ்கேன் பண்ணிடுறேன். அரவிந்த், நைஸ் மீட்டிங் யூ. ஓகே சார். என் பொண்ணுக்கு முக்கியமான சமயத்துல உதவியா இருந்திருக்கீங்க. அதே மாதிரி உங்க லைஃப்ல முக்கியமான சமயத்துல கண்டிப்பா நானும் உங்களுக்கு உதவியா இருப்பேன். ரொம்ப நன்றி சார். என் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கு சார். உங்களுக்கு எப்போ என்ன உதவி தேவைப்பட்டாலும் நீங்க என் நம்பருக்கு கால் பண்ணலாம். நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுவேன். ரொம்ப நன்றி சார். சரி, அது மட்டும் இல்லாம இன்னொரு நாள் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா கால் பண்ணுங்க. நீங்க, நான், வெண்பா 3 பேரும் ஒண்ணா லஞ்சுக்கு போவோம். நீங்க வேணும்னா உங்க உட்பியையும் கூட கூட்டிட்டு வாங்க. நிச்சயமா சார், கண்டிப்பா சார். உட்பினா யார் டாடா? அது சாரோட ஃப்ரெண்டு. ஓகே அரவிந்த், அப்ப நான் கிளம்புறேன். சார் ஒரே ஒரு ஹெல்ப் சார். சொல்லுங்க. இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு டீ கடையில தான் என் உட்பி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் வெண்பாவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார். அவங்களுக்கு குழந்தைனா ரொம்ப இஷ்டம் சார். டாடா நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் டாடா. இல்ல வெண்பா, டாடாக்கு டைம் இல்லம்மா. அரவிந்த், எனக்கு இப்ப டைம் இல்ல. நான் வெண்பாவை இந்த டாய் ஷாப் கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல போய் விட்டுட்டு நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் போகணும். அதனால அவங்கள இன்னொரு நாள் மீட் பண்றோம். சரியா? சரிங்க சார், பரவாயில்ல. நீங்க போயிட்டு வாங்க சார். பாய். அங்கிள் நான் பாய் போயிட்டு சார். வரேன். ஓகே செல்லக்குட்டி, பாய். 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 பாய் அரவிந்த். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெண்பா, இங்க இருக்கிற டாய்ஸ்ல உனக்கு என்ன டாய் பிடிக்குதோ அதை நீ வாங்கிக்கலாம். எத்தனை பிடிக்குதோ அவ்வளவு வாங்கிக்கலாம். எந்த லிமிட்டும் கிடையாது. ஓகே? என் செல்லக்குட்டி வெண்பா ஹாப்பியா இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும். சரி, பாருங்க என்ன வேணும்னு பாருங்க, போங்க. ஓகே?
டாய் வாங்கவா வந்தேன். நான் வெளியில எங்கேயாவது மல்லிகை இருப்பாங்களான்னு தான் பார்க்க வந்தேன். டாட் அதுக்குள்ள டாய் ஷாப்ல வந்து விட்டாரு. இங்க இருக்க எல்லா டாயும் என்கிட்ட இருக்கு. டாடா என்னை இங்க விதத்துக்கு பதிலா எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போயிருக்கலாம். ஏதாவது ஒரு டாய் எடுத்துட்டு எனக்கு டாய் போதும் வெளியே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிடலாம். தேங்க்ஸுங்க. எதுக்குங்க? இல்ல நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா வந்துட்டீங்க. உள்ள போலாம், வாங்க வாங்க உட்காருங்க. பாய், வணக்கம் பாய். வணக்கம் வந்து. எதுக்குங்க என்ன வர சொன்னீங்க? என்னங்க நேர விஷயத்துக்கு வந்துட்டீங்க? முதல்ல ஒரு டீ குடிப்போம். இங்க ஊட்டி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதை ஆளுக்கு ஒன்று சாப்பிடுவோம். உங்களுக்கு என்ன சினிமா பிடிக்கும், எனக்கு என்ன சினிமா பிடிக்கும், அதை பத்தி பேசுவோம். அதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களை எதுக்கு வர சொன்னேன்னு சொல்றேன். உடனே விஷயத்த சொல்ல சொன்னீங்கன்னா எப்படிங்க சொல்றது? நானும் ஒரு பொண்ணை இந்த மாதிரி தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசுறது தாங்க முதல் தடவை. எனக்கும் கை காலெல்லாம் கொஞ்சம் நடக்க தான் செய்யுது. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அண்ணி சீக்கிரமா பேசிட்டு வர சொன்னாங்க. டைம் ஆகுது, அதான். நாகாக்கா தானாங்க, நான் பேசிக்கிறேங்க. சரிங்க, முதல்ல என்ன சாப்பிட்றீங்க? பிளாக் டீ, லெமன் டீ இந்த மாதிரி சாப்பிட்றீங்களா, இல்லை வழக்கமாக இந்த பால் டீ சாப்பிட்றீங்களா? இங்கே டீ நல்லா இருக்குங்க. எனக்கு எதுவும் வேண்டாங்க. ஏங்க மச்சான் தெளிவாக சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நீங்க என்ன கடையில் வேணாம் தான் சொல்லிங்களாமே. பரவாயில்லைங்க, நானே ஆர்டர் பண்ணிக்கிறேன். பாய், 2 டீ, இஞ்சி டீ, நல்ல ஸ்பெஷலா. நீங்க காலையில் சாப்பிட்டீங்களா? நான் வேற உங்களை கேட்காம டைரக்டா டீ சொல்லிட்டேங்க. வேணா 2 ஊட்டி வரைக்கும் இருக்குவா? நான் சாப்பிட்டேங்க. சரி சொல்லுங்க. நான் சொல்றதா? நீங்க தானே ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க. ஐயோ ஆமால்ல. சரிங்க, நானே ஆரம்பிக்கிறேன். அது வந்து ஏங்க உங்க முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லைங்க. நான் பொண்ணு பார்க்க வந்தப்போ கவனிச்சேன். தனியாக கூப்பிட்டு பேசினா உங்க மனசுல இருக்கிறத நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். அப்பவும் நீங்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரே வார்த்தையில சொல்லி அனுப்பிச்சிட்டீங்க. அப்போதைக்கு அது சந்தோஷமா இருந்தாலும் நான் வீட்டுக்கு போய் அதை யோசிச்சு பார்த்தேங்க. உங்க மனசுல ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே தெரியுதுங்க. ஏங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உண்மையிலேயே இந்த கல்யாணத்துல உங்களுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையான்னு கேட்டுலாம் தாங்க உங்களை இங்க வர சொன்னேன். சொல்லுங்க மல்லி, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் தானே? இந்தாங்க இஞ்சி டீ. சாப்பிடுங்க. சொல்லுங்கங்க. நான் வெளிப்படையா சொல்லிட்டேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதுவும் என்ன மாதிரி ஒருத்தருக்கு உங்களை மாதிரி அழகான பொண்ணு கொஞ்சம் ஜாஸ்தி தான். நீங்க வேற ஏதோ கட்டாயத்தில் எனக்கு ஓகே சொல்லி நானும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி நம்ம 2 பேருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது பாருங்க. அதுக்காக தாங்க கேட்குறேன். உங்களுக்கு வேற ஏதாவது அபிப்பிராயம் இருந்தா இப்பவே சொல்லிருங்க. இந்த மனுஷன் இவ்ளோ கேக்குறாரே, அண்ணியும் மனசுல இருக்கிறத எப்படியாவது சொல்லிடுன்னு சொன்னாங்க. பேசாம சொல்லிடலாமா? ஏங்க என்னங்க நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க. அது வந்து பரவாயில்ல, நீங்க பேசுங்க. இல்ல, புது நம்பரா இருக்கு. அப்படியா? என்னோட போனு எங்க வச்சேன்? மல்லி, ஒரு நிமிஷம். என் போனை நான் காரில் வச்சிட்டேன். ஏதாவது பிக்கப்னு சொல்லி கால் வரும், என் கையில் வச்சிருந்தா அது நிம்மதிங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பேசிட்டு இருக்கலாம். வந்துடுறேன். ஆஹா, விஜய் சார் பர்ஸ் எங்கேயும் விட்டுட்டு போயிட்டார் போல இருக்கே.
மல்லி, ஒரு தப்பு நடந்து போச்சு. இப்போ ஒரு கஸ்டமரும் அவர் பொண்ணும் கார்ல வந்தாங்க. கார்லயே அவர் பர்ஸை விட்டுட்டு போயிட்டாரு. பக்கத்தில் இருக்கிற பொம்மை கடைக்கு தான் போயிருக்காங்க. அவங்க பர்ஸு காணான்னு பதட்டப்பட போறாங்க. நான் போய் பர்ஸை கொடுத்துட்டு வந்துட்டுமா? ஆ ம் ம் ஆமா மல்லி, நான் ஏன் தனியா போகணும்? நீங்களும் வாங்கல. அந்த சாரோட பொண்ணு நீங்க பார்க்கணுங்க. அசந்து போயிருவீங்க. அவ்வளோ அழகா இருப்பா, நல்லா பேசுவா. பார்த்தா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. வாங்க போலாம். வேண்டாங்க, நான் இங்கே இருக்கேன். அட என்னங்க நீங்க, வாங்க. என்ன கேட்டாலும் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டே இருக்கீங்க. என் மனசுல இருக்கிறத சொல்லிடலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. ஐயோ கடவுளே. ரொம்ப யோசிக்காதீங்க. வாங்க போலாம். பாய், அக்கௌண்ட்ல எழுதிக்கோங்க. ஓகே வந்து எழுதிக்கிறேன். வாங்க மல்லி, வாங்க மல்லி. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. பார்த்து. டாடா, எனக்கு இந்த டாய் போதும். இது மட்டும் வாங்கிட்டு போயிடலாம். ஏன் வேண்பா? உன்கிட்ட தான் எத்தனை டாய் வேணாலும் வாங்கிக்கோன்னு சொன்னேன். இல்ல டாடா, மற்ற டாய்லாம் என்கிட்ட இருக்கு. இந்த ஒரு டாய் தான் என்கிட்ட இல்ல. நான் இதே வாங்கிக்கிறேன். நம்ம இதை வாங்கிட்டு சீக்கிரம் போலாம். வாங்க. சீக்கிரமா வா. எங்க போகணும்? எங்கேயாச்சும் போலாம் டாடா. அப்படியே ஒரு ரவுண்டு போவோமா? ஓ, டாய் வாங்கிட்டு வீட்டுக்கு தான் போறோம். டாடா கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, சரியா? அச்சச்சோ, டாடா முதல்ல வெளியே கூட்டிட்டு போத்தோம். அதுக்கப்புறம் எப்படியாவது வெளியே கூட்டி போக வச்சிடலாம். என்ன டாடா? என் பர்ஸ காணோம் வேண்பா. நீங்க உங்க பர்ஸ் எடுத்துட்டு வந்தீங்களா டாடா? எடுத்துட்டு தான் வந்தேன்டா. ஒருவேளை கார்லயே விட்டுட்டு வந்துட்டோம் போல. ஐயோ டாடா, அப்ப இந்த டாய் வாங்க முடியாதா? இல்ல, வாங்கலாம். வெண்பா, நீ இங்கே இரு. வேற ஏதாச்சும் டாய்ஸ் பாத்துக்கிட்டு இரு. அந்த அரவிந்த் அங்கிள் இங்க எங்கேயோ பக்கத்துல ஒரு டீ ஷாப்புக்கு தான் போறேன்னு சொன்னாரு. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி எந்த லொகேஷன்ல இருக்காருன்னு கேட்டு போய் பர்ஸை வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? சீக்கிரம் வந்துருங்க டாடா. நீ வேற டாய்ஸ்லாம் பாத்துக்கிட்டு இரு. மல்லி, வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்கங்க. என்ன விஷயம் சார்? என்னைய தேடி கிளம்பிட்டீங்க போல இருக்கு. நாங்க உங்களை தேடி வந்திருக்கோம் சார். நாங்க இப்படி சேர்ந்து வருவோன்னு நீங்க எதிர்பார்க்கல சார். சார், நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு வந்துட்டீங்க சார். என்னது? உங்களோட பொக்கிஷத்தை என்கிட்ட விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்ல வந்தேன் சார். சில விஷயங்களை எப்பவுமே பத்திரமா வச்சுக்கணும் சார். அது நம்மளை விட்டுட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நிம்மதியே போயிடும் சார். உங்க லக்ஷ்மி உங்ககிட்ட தான் சார் எப்பவுமே இருக்கணும். அப்பதான் சார் உங்களுக்கு நிம்மதி. சார், இனிமேலாவது பத்திரமா வச்சுக்கோங்க சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.